தூத்துக்குடி மாநகரில் ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலையினுடைய கைக்கூலியாக செயல்படுகிற மத்திய அரசும் மாநில அரசும், அதிலும் குறிப்பாக தமிழக அரசின் காவல்துறை ஜலியன்வாலாபாக்கில் படுகொலை செய்ததைப் போல ஈவிரக்கமற்று பெண்களை, சிறுவர்களை, கையில் ஆயுதம் ஏந்தாத நிராயுதபாணிகளை சுட்டுக் கொன்ற இந்த படுகொலைக்கு காரணமான காவல்துறையும் மாநில அரசையும் கண்டித்து தூத்துக்குடி வட்டார மக்கள் நெருப்பாக இருக்கிறார்கள். துணை ராணுவம் வந்தால் ஐயா ஆதித்தனார் ஒரு காலத்தில் தனித்தமிழ்நாடு என்று சொல்லி தந்தை பெரியார் அந்த மாநாட்டை தொடங்கினாரே, தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்களுடைய கனவு நனவாகின்ற வகையில் மத்திய அரசினுடைய துணை ராணுவம் உள்ளே நுழைந்தால் அந்நிய நாட்டின் படையெடுப்பாகவே தமிழகம் கருதும் என்று தமிழர் தந்தை ஆதித்தனாருடைய இந்த நாளில் அவரை நினைவு கூறும் நாளிலே தெரிவிக்க விரும்புகிறேன். இங்கே நடப்பது ஒரு காட்டாட்சி கொடுங்கோல் பாசிச அரசு. இணையதளத்தை முடக்குவது சர்வாதிகாரிகள் தான் செய்வார்கள். இது வினையை விதைத்திருக்கிறார்கள். நான் தூத்துக்குடியில் இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்தினர் வீட்டுக்கும் சென்று நள்ளிரவு 2 மணி ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றேன். எல்லா தெருக்களுக்கும் சென்றேன். காயப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்தேன். போலீசாரை காப்பாற்றிக் கொண்டு விட்டவர்களே அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நெற்றியில் குண்டு, தொண்டையில் குண்டு, இருதயத்தில் குண்டு. மார்க்ஸ்மேன் சுடுவதைப் போல, ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ், கூலி படையினரை போல போலீஸ்காரர்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 50,000 மக்கள் திரண்டார்களே, அவர்கள் கைகளில் ஆயுதம் இருந்திருந்தால் 100 போலீஸ்காரர்கள் செத்திருப்பார்கள். ஒரு போலீஸ்காரர் உயிரிழந்திருக்கிறாரா? மக்களிடம் நான் பேசினேன். நெருப்பை கக்குகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இணையதளத்தை முடக்குவது, துணை ராணுவத்தை அழைப்போம் என்பது, நேற்றைக்கு காளியப்பன் என்ற 22 வயது இளைஞரை சுட்டுக் கொன்றது, மருத்துவமனையில் தங்கள் இரத்த உறவுகளை பார்க்க போனவர்களை அடித்து விரட்டியது, அது மட்டுமல்ல, புரட்சிகர இளைஞர் முன்னணியைச் சேர்ந்த தமிழரசன் குறிவைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் போராட்டத்தை முன்னெடுத்தவர். அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன், ராமச்சந்திரபுரத்துக்கு. அவருடைய சகோதரிகள் சொன்னார்கள், அவருடைய அண்ணனை கொண்டு போய் சிறை வைத்திருக்கிறார்கள் போலீசார். பாடிய வாங்காட்டி உங்க அண்ணனை சுட்டுக் கொள்வோன்னு போலீசார் சொல்லி இருக்கிறாங்க. பிற்பகல் உயர் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இதை போல ஒரு கொலைகார காவல்துறையாக இந்த அரசினுடைய காவல்துறை மாறி இருக்கிறது. மக்கள் கொந்தளிப்பு, மொத்த தமிழகமும் புரட்சி களமாக மாறும் என்று தமிழக அரசையும் ஸ்டெர்லைட்டின் கைக்கூலியாக செயல்படுகிற மத்திய அரசையும் நான் கண்டிக்கிறேன், எச்சரிக்கிறேன். தூத்துக்குடியில் தமிழக அரசு திட்டமிட்ட ஒரு படுகொலையை நடத்தியிருக்கிறது. அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாளுகிற நடவடிக்கை என்று சொல்ல இயலவில்லை. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக தெரியவில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே அவர்கள் எடுக்க முனைப்பு காட்டவில்லை. 100 நாட்களுக்கு முன்னதாகவே நாங்கள் மே 22ஆம் தேதி ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று அந்த பகுதி மக்கள் அறிவித்துவிட்டு 99 நாட்கள் அமைதியான முறையிலே அவரவர் குடியிருப்பு பகுதிகளில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். 100வது நாள் ஒரு பேரணி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்போம் என்று அறிவித்துவிட்டுத்தான் இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக காவல்துறையோ அல்லது மாவட்ட ஆட்சி நிர்வாகமோ போராடக்கூடிய போராட்ட குழுவை சார்ந்த யாரையும் அழைத்து பேசவில்லை. அந்த போராட்டத்தை எப்படி நடத்தப் போகிறீர்கள் என்று சொல்லவில்லை. திடீரென்று அன்றைக்கு நள்ளிரவில் 144 தடை உத்தரவு போட்டு திரண்டு வந்த மக்களை தடியடி நடத்தி, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி, துப்பாக்கிச் சூடு நடத்தி
ஒரு திட்டமிட்ட வன்முறை வெறியாட்டத்தை அரங்கேற்றியுள்ளனர். இதனால் 14 பேர் இதுவரையில் உயிரிழந்திருக்கிறார்கள். 22ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டார்கள். அதனால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லலாம். ஆனால் நேற்று அண்ணாநகர் பகுதியில் சில நூறு பேர் கூட திரளாத நிலையில் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி அதிலே பலர் காயமடைந்திருக்கிறார்கள். 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று துப்பாக்கிச் சூடு நடத்த வேண்டிய தேவை ஏன் எழுந்தது? ஆகவே இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. ஆலை நிர்வாகத்தை திருப்திப்படுத்துவதற்காகவும் கட்சி சார்பற்ற முறையில் மக்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கிலே திரளுவது தொடரக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில், ஸ்டெர்லைட்டுக்காக தூத்துக்குடியில், நாளை எங்கோ என்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. இதை தடுக்க வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக அரசு, காவல்துறை திட்டமிட்டு இதனை நடத்தியிருக்கிறது. ஆகவே இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் அவர்கள் பதவி விலகுவதுதான் தர்மமாகும். இதுவரையில் முதலமைச்சரோ, துணை முதலமைச்சரோ, இதர அமைச்சர்களோ அந்த பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கு ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதுதான். ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து நடத்தலாம் என்று அரசு நினைத்தால் தமிழகத்தில் ஒரு பிரளயமே ஏற்படும். அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை சீபா ஆதித்தனாரின் நினைவு நாளில் தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழமை உணர்வோடு சுட்டி காட்டுகிறது. நூற்றி 44 தடை உத்தரவு இருந்ததால் நாங்கள் மக்களை போய் சந்தித்ததை அடுத்து அவர்கள் இந்த வழக்கை போட்டிருக்கலாம். வழக்குகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். அங்கு பல்லாயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டிருக்கிற காவல்துறையினரை திரும்ப பெற வேண்டும். 144 தடை உத்தரவையும் திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் 9 கட்சிகள் இணைந்து நாளை இந்த துப்பாக்கிச் சூட்டை கண்டிக்கிற வகையிலும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும் முழு அடைப்பு போராட்டம் அறிவித்திருக்கிறோம். அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தந்து ஒட்டுமொத்தமாக இந்த அரச பயங்கரவாதத்திற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல் நாள் துப்பாக்கி சூடும் போது தமிழ்நாடு காவல்துறை தலைவர் கட்டுப்படுத்துவதற்காக துப்பாக்கி சூடு நடத்தப்படுதுன்னு சொன்னார். ஆனால் நேற்று இரவு கூட தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் வீடு போவது தொடர் கைது நடவடிக்கை நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு மற்ற கட்சிகளுடைய கருத்து என்னவா இருக்குது? இல்லை, ஆலை நிர்வாகம், அரசு, காவல்துறை இந்த 3 தரப்பினரும் திட்டமிட்டு ஏற்கனவே முடிவு செய்துதான் இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். அவர்கள் இதற்கு சொல்லுகிற காரணம் மக்களோடு மக்களாக சில நக்சல் அமைப்புகள் உள்ளே ஊடுருவிவிட்டன என்று சொல்கிறார்கள். நேற்றைக்கு முதல் நாள் ஒருவேளை அவர்கள் அப்படி சொன்னது வாதத்திற்காக ஏற்றுக்கொண்டாலும் கூட நேற்றைக்கு அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மட்டும்தான் தங்களுடைய உறவினர்கள் இறந்த நிலையில், காயம்பட்டு இருக்கிற நிலையில் மருத்துவமனைக்கு வந்து பார்வையிட, கலைந்து போக என்று திரண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீதும் காட்டுமிராண்டித்தனமாக, வெறித்தனமாக வீடுகளுக்குள் புகுந்து துப்பாக்கியால் சுட்டு பன்றியை இழுப்பது போல், நாயை இழுப்பது போல் இழுத்துச் செல்கிறார்கள். ஈவிரக்கமற்ற முறையில் காவல்துறையினர் இவ்வாறு நடந்து கொள்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. பிணமாக இருந்தாலும் அவன் மனிதன்தான். அவனை நாயை இழுப்பது போல் இழுத்துச் சென்ற அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் இடமாற்றம் செய்தது போதாது, அவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். கூடுதல் கண்காணிப்பாளரும் அதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அவரையும் பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 5 மணிக்கு அது மதுரை ஹைகோர்ட், மதுரை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிற நிலையில் சில நடவடிக்கைகளை எடுத்து அவர்கள் அரசு சரியாக இயங்குகிறது என்று காட்டிக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். நேற்று மாலை தூத்துக்குடிக்கு நேரடியாக சென்று மருத்துவமனையிலே
அனுமதிக்கப்பட்டவர்களை சந்தித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆறுதல் கூறினேன். இன்று கூட தூத்துக்குடியிலே ஒரு அசாதாரண சூழலே நிலவுகிறது என்ற தகவல் வெளிவருகிறது. அங்கு உடனடியாக தமிழக அரசு அமைதியை நிலைநாட்ட வேண்டும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய நிலையிலே செயல்பட வேண்டும். தமிழக அரசை பொறுத்தவரையிலே மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை அதிகாரிகள் மூலமும் அதேபோல ஆட்சியாளர்கள் மூலமும் எடுக்க வேண்டும். பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் நேற்றைய முன்தினம் நியாயமான போராட்டத்திற்கு ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை காக்கை குருவி போல சுட்டு கொன்றதை மீண்டும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பொதுமக்கள் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது போட்ட வழக்குகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். ஜெயிலிலே இருப்பவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மத்திய அரசு அமைதி திரும்புவதற்கான முயற்சிகள் எடுக்காம துணை ராணுவத்தை நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொன்னதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தூத்துக்குடி பிரச்சனைக்கு தமிழக அரசு தீர்வு ஏற்படுத்த வேண்டும். அதை முறையாக சரியாக அரசு செய்ய வேண்டும். அரசு செயலிழந்தது போல அங்கே 2 நாள் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தது. தூங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு விழித்து கொள்ள வேண்டும். தூத்துக்குடி மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஸ்டெர்லைட் ஆலை பல மாதங்களுக்கு முன்பே மூடப்பட்டிருக்க வேண்டும். மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும் அவர்கள் மீது திணிக்க நினைத்தால் தூத்துக்குடியிலே நடந்த ஆர்ப்பாட்டம் இனிமேல் அரசுகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும். எனவே ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக இழுத்து மூட வேண்டும். இப்பொழுது மத்திய மாநில அரசுகளுக்கு அது காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது. ஊடகங்களை கட்டுப்படுத்துற முயற்சி அரசு ஏற்கனவே எடுத்திருக்கு. எப்படி அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை வெளியிடக்கூடிய ஊடகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் அரசு ஒரு பக்கம் ஈடுபட்டிருக்கு. இன்னொரு புறம் 3 மாவட்டங்கள் இணையதளங்கள் முடக்கி இருக்காங்க. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையே நீங்க இது ஜனநாயக நாடு. ஜனநாயகத்திலே உண்மை நிலைகளை அரசு மறைக்க நினைத்தால் அரசு ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம். இதுவரையும் தமிழக அமைச்சரும் அதே போல தமிழக மக்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட உடனடியாக முதல்வரும் அமைச்சர்களும் சென்று அங்கே அமைதி திரும்பக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நேற்றே அவர்கள் அங்கே இருந்திருக்க வேண்டும். இல்லாதது மக்கள் அரசு மீது நம்பிக்கை இழந்து நிற்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டுமென்றால் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் அங்கே சென்று மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அமைதியை ஏற்படுத்த வேண்டும். பிரச்சனைகளுக்கு மத்தியில் நேற்று இரவு காவல்துறை வீடு வீட வந்து அந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடியவர்களை கைது செய்யும் நடவடிக்கை இல்லை. இனிமேல் பிரச்சனையை யாரும் தூண்டக்கூடாது. அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வழிவகையை செய்ய வேண்டும். அதுதான் தூத்துக்குடி மக்களுக்கு நல்லது. அதையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுடைய அமைதி, அவருடைய பாதுகாப்பு, இதுதான் இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது. அதை நிலைநாட்ட வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் ஒருபோதும் மாறக்கூடாது. மக்கள் துன்பப்படுகின்றார்கள். அந்த மக்கள் துன்புறுகின்ற நேரத்தில் அதை தடுக்க வேண்டியது அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம். எப்போ நீங்கள் ஆரம்பித்தது 1993 ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு பல சிரமங்கள் வந்திருக்கு. தமிழக அரசு என்விரான்மெண்டல் அந்த ஒப்பீனியன் கொடுப்பது மறுக்கப்பட்ட பிறகு கூட
அவங்க கோர்ட்டு மூலம் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டு மூலம். ஆக கோர்ட்டு வந்து இது முடிவெடுத்து சில நேரத்தில் அதிகாரத்தை கொடுக்குது, டபுளாக அதுக்கு ப்ரொடக்ஷனும் அவங்க வாங்குகிறாங்க. அதனால் வந்து அரசு, தமிழக அரசு தான் முக்கியமாக அதை தடுத்து நிறுத்தணும். தமிழக அரசு சப்போர்ட் இல்லாமல் எந்த தொழிற்சாலையும் தமிழகத்தில் இயங்க முடியாது. அது மத்திய அரசாங்கம் அனுமதி பெற்றிருந்தாலும் தமிழக அரசு அனுமதித்தால் தான் நடக்கும். 100 நாட்களாக நடக்கிறது போராட்டம். அந்த போராட்டத்தின் போக்கு தமிழக அரசுக்கு தெரியும். காரணம், நமது போலீஸ் அதிகாரிகளெல்லாம் தகவலை கொடுத்திருப்பார்கள். மாவட்ட அதிகாரி கலெக்டரின் அந்த மாளிகையை முற்றுகையிடப் போகிறோம் என்று சொன்னவுடனேயே கொஞ்சம் தயாராக இருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காது என்பதுதான் என் கருத்து. இப்போ வந்து தூத்துக்குடியில் இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது மத்திய அரசு துணை ராணுவத்தை அனுப்புறேன்னு சொல்றாரு. அதாவது துணை இராணுவத்தை அனுப்புங்கிறது காரணம், தமிழக அரசு சரியாக அதை செயல்படுத்தலை, தமிழக அரசால் முடியலை, எனவே நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே தமிழக அரசு வந்து மத்திய அரசுக்கு கட்டுப்பாட்டிற்குள்ளே தான் இருக்குது. அதனால் அவங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க, மறைமுகமாக கூட பேசியிருப்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்புக்கு அதிகமாக துணை இராணுவத்தை அனுப்புங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக வெளியே தெரியலை. எப்படியா இருந்தாலும் அங்கே சமாதானமாகவும் அங்கே அமைதியாகவும் நடந்து அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்பது தான் எல்லோரின் ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கு வன்மையாக ஒரு கலவரத்தை ஏற்பட்டிருக்கிறது. இது உண்மையிலே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த தொழிற்சாலைகளுக்கு, ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்கு யார் யாரெல்லாம் துணை போயிருக்கிறார்கள் என்பது முதலிலே ஆராய வேண்டும். அதில் யார் யாரெல்லாம் பங்குதாராக இருக்கிறார்கள் என்று எல்லாம் கருத்தில் கொண்டு அதை ஆராய்ந்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை 78 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த 78 பேரையும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவருடைய வழக்குகளை வாபஸ் பெற்று இந்த தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதே போல மறைந்தவர்கள் 12 பேர் குடும்பத்திற்கும் எங்களுடைய கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு கீபா ஆதித்தனார் நினைவு நாளிலே இந்த தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தமிழ் மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழக அரசு உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த துப்பாக்கி சூட்டிற்கு அவர்கள் பொறுப்பேற்று டிஜிபியும் மற்றவர்களையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.